இயற்கையோட மடியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவும் அழகா இருக்கும் அந்த கிராமம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கம் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வயசான ஒரு பேரு தான் வீரையா. அவருடைய பேரனோட பேரு சிவா. சிவா பட்டணத்துல படிக்கிறதுக்காக போய் இப்ப லீவ் கொடுத்ததுனால தாத்தாவோட ஊருக்கு வந்திருந்தான். பட்டணத்திலேயே வாழ்ந்த சிவாவுக்கு இந்த ஊரோட அமைதியும் அழகும் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. தாத்தா, எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் போல இருக்கு. வந்து ஊரை சுத்தி காமிக்கிறீங்களா? அதுக்கு என்னப்பா, வா, இப்பவே போய் நாம ஊரை சுத்தி பார்க்கலாம். சிவா அவனோட தாத்தா கூட சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்புனான். தாத்தா, இந்த ஊரு ரொம்பவே அமைதியா இருக்கு. பட்டணம் மாதிரி இங்க எந்த ஒரு மாசுபாடுமே இல்ல. உண்மைதான்ப்பா, இது கிராமம். இங்க மரம் செடி கொடின்னு நிறைய இருக்கு. ஜனங்க வாழ்றதும் கம்மி தானே. அதனால தான் இந்த கிராமம் மாசுபாடு இல்லாம ரொம்ப அழகா தெரியுது. ரெண்டு பேரும் ஒன்னா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஊருக்கு நடுவுல போனாங்க. அங்க ஒரு மரத்துக்கு கீழே அந்த ஊரை சேர்ந்த நிறைய ஆம்பளைங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒரே நிறத்துல தான் துணிய அணிஞ்சிருந்தாங்க. அத பார்த்து சிவாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. தாத்தா, அங்க பாரேன். அங்க இருக்கிற எல்லாருமே எதுக்காக ஒரே நேரத்துல உடைய அணிஞ்சிருக்காங்க? இவங்க எல்லாரும் எதனா சங்கத்தை சேர்ந்தவங்களா? இல்ல இங்க எதனா போட்டி நடக்க போதா? தெரியலப்பா. அது அவங்கள கேட்டா மட்டும்தான் தெரியும். அதோ அங்க ராமையா வரான் பாரு, அவன்கிட்ட கேட்கலாம். என்ன வீரையா, பேரன் பட்டணத்துல இருந்து வந்திருக்கான் போலயே. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கங்க ஐயா. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க எல்லாரும் எதுக்காக ஒரே மாதிரி உடை அணிஞ்சிருக்கீங்க? அதுவா, அது ஒரு பெரிய விஷயம்ப்பா. இங்க எல்லாரும் நாங்க துணியை துவைச்சா நிறைய நுர வரும், சோப்பு செலவாகும். அது செலவாக கூடாது இல்லையா? அதனால தான் எப்பவும் எல்லாருமே ஒரே நேரத்துல துணியை போடுறோம். அப்ப 2 நாளைக்கு ஒரு தடவை துணியை போட்டா கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது இது துவைக்காம போட்டிருக்கோன்னு. இதனால துணி துவைக்கிற கஷ்டமும் இல்ல, சோப்பு செலவும் இல்ல. ஆ, அப்படியா? நேத்து போட்ட துணியை தான் இன்னைக்கும் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க கூடாதுன்னு இப்படி செய்யறாங்களா? இதுக்கு பேரு சிக்கனமா இல்ல பிசினாரித்தனமா? வாப்பா, நாம முன்னாடி போவோம். இத பத்தி எல்லாம் தேவையில்லாம யோசிக்காத. சிவா இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரவே இல்ல. என்னடா இந்த ஊஜனங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். கொஞ்ச தூரம் போகும்போது கிராமத்துல ஒரு வீட்டுக்கு வெளியில கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கல்யாண மாப்பிளையும் கல்யாண பொண்ணும் மணமேடையில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஊஜனங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. சிவா, இந்த கல்யாணம் நமக்கு தெரிஞ்சவங்களோடது. நாம இங்க போயாகணும். அப்பாடா, பட்டணத்துல நிறைய கல்யாணத்துக்கு போய் விருந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஆனா கிராமத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறது இதுதான் தடவை. ஆமா தாத்தா, இங்க விருந்துல ஆடு கோழின்னு எல்லாமே போடுவாங்கல்ல. அது அங்க போனதும் உனக்கு தெரியும், வா. வீரையா அப்படி எதுக்கு சொன்னாருன்னு சிவாவுக்கு புரியல. கடைசியில அவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு போய் அங்க இருக்கிற பொண்ணு மாப்பிளைய வாழ்த்துனாங்க. சிவா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தான் எங்க சாப்பாடு போடுறாங்கன்னு. ஆனா எங்கேயும் சாப்பாடும் போடல, சாப்பாட்டுக்கான மனமும் வரல. தாத்தா, இங்க எங்கேயுமே சாப்பாடு போடலையே. ஆட்டுக்கறி குழம்போட வாசம் கூட வரலையே. சாப்பாடா? இங்க கல்யாணத்துல சாப்பாடெல்லாம் போட மாட்டாங்கப்பா. வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் செஞ்சிட்டு போகணும். கல்யாணத்துல சாப்பாடு போட மாட்டாங்களா? என்ன இது? இந்த ஊர் வழக்கம் எல்லாமே புதுசா இருக்கே. இங்க பாரு சிவா, கல்யாணத்துல சாப்பாடு போடணும்னு என்ன அவசியம்? கல்யாணத்துல 2 மனசு ஒன்று சேரும், 2 குடும்பம் ஒன்று சேரும். இதுல சாப்பாடு எதுக்கு போடணும்? சாப்பாடு சாப்பிட்டா அது ஜீரணமாயிடும். அதுவே வாழ்த்திட்டு போனா காலத்துக்கும் நிற்கும். அதனால இங்க சாப்பாடெல்லாம் போட மாட்டோம். கடவுளே, இந்த ஊர்க்காரங்க கஞ்சத்தனத்துல பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க போல. இது என்ன ஊருடா? இப்படிப்பட்ட ஊரை நான் பார்த்ததே இல்லையே. அன்னைக்கு சிவாவுக்கு அந்த ஊஜனங்களோட கஞ்ச பிசினாரித்தனத்தை பார்த்து ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் தாத்தா கூட சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்க போனான். அப்போ ஊருக்கு நடுவுல ஒரு 3 ஆம்பளைங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருக்குமே ஒருத்தங்களுக்கு தலையிலயும், ஒருத்தங்களுக்கு கையிலையும், ஒருத்தங்களுக்கு கால்லையும் அடிபட்டு இருந்துச்சு. ஆனா மருந்தும் இல்ல, கட்டும் போடல. அதுக்கு பதிலா அவங்க வெறும் மஞ்சள் மட்டும்தான் அடிப்பட்ட இடத்துக்கு பூசி இருந்தாங்க.
தாத்தா, அங்க பாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்காங்க. இது எதனா புதுவிதமான அலங்காரமா? அவங்களையே கேட்போம் வா. வீரையாவும் சிவாவும் அந்த 3 பேர்கிட்ட போனாங்க. ஏங்க, நீங்க எல்லாரும் மஞ்சளை எதுக்கு பூசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, நேத்து ஒரு காட்டெருமை எங்களை மோத வந்துச்சுப்பா. நாங்க தவறி போய் கீழே விழுந்துட்டோம். அப்ப அடிபட்டுடுச்சு. அடிபட்ட இடத்துல தான் மஞ்சளை பூசி இருக்கோம். அடிபட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்களா? மருந்து போட்டுக்க மாட்டீங்களா? வெறும் மஞ்சளை பூசிக்கிட்டா காயம் எப்படி குணமாகும்? அடிபட்ட இடத்துக்கு கட்டு போடணும் இல்லையா? என்னப்பா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டருக்கு காசு கொடுக்கணும், கட்டு போட காசு கொடுக்கணும், கட்டு பிரிக்கவும் காசு கொடுக்கணும், மருந்துக்கு வேற செலவு. அதான் நம்ம வீட்டிலேயே மஞ்சள் இருக்கே. மஞ்சளுக்கு மருத்துவ குணம் அதிகம்ப்பா. மஞ்சளை போட்டுக்கிட்டா காயமெல்லாம் சீக்கிரம் குணமாயிடும். ஐயோ தாத்தா, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்பி பட்டணத்துக்கு போறேன். ஏதோ லீவு கொடுத்துருக்காங்களே, கொஞ்ச நாள் கிராமத்துல சந்தோஷமா இருக்கலான்னு வந்தேன். இங்க இருக்கிற மனுஷங்க கூட வாழறது ரொம்ப கஷ்டம் தாத்தா. இவங்க அடிபட்டா மருந்து போட்டுக்க மாட்டாங்க, துணியை துவைச்சி போட மாட்டாங்க, விருந்து கூட வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க கூட என்னால வாழ முடியாது. நான் கிளம்புறேன். அட இருப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அதுக்கு நாமளும் போகணும். அதை பார்த்ததுக்கு அப்புறமா கிளம்பி போயேன். சிவா அவனுடைய மனசுல அங்க இன்னும் என்னெல்லாம் கூத்து பார்க்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி அமைதியா வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல ஒரு மரத்துக்கு கீழே ஊஜனங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருந்தாங்க. பஞ்சாயத்தும் தொடங்குச்சு. ஊர் தலைவரும் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரி துணி அணிஞ்சிருந்த எல்லாருமே, நேத்து அடிபட்டு இருந்தவங்க, அப்புறம் அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த சபைக்கு நடுவுல ஒரு பெரிய உண்டியலும் இருந்துச்சு. கிராமத்து ஜனங்களே, எல்லாரும் கேளுங்க. இந்த வருஷம் நாம சொன்ன நேரம் முடிஞ்சு போச்சு. அதனால எல்லாருமே இந்த ஊருக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க. நடுவுல இருக்கிற அந்த உண்டியல சிவா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தான். அப்ப நேத்து அடிபட்டு இருந்த ஒருத்தர் நடுவுல வந்து, ஐயா, இந்தாங்க. இந்த வருஷம் நான் எல்லா செலவையும் குறைச்சி 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இத நம்ம ஊரோட செலவுக்காக கொடுக்கறேன். ஐயா, இது என் கல்யாணத்துல விருந்து சாப்பாடு போடுறதுக்காக சேர்த்து வச்ச பணம். என் கல்யாணத்துல யாருக்கும் சாப்பாடு போடல. அந்த பணத்தை ஊரோட நல்லதுக்கு தரேன். ஐயா, நேத்து எனக்கு அடிபட்டுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா பணம் செலவாகும்னு மஞ்சளை மட்டும் பூசிக்கிட்டேன். அதுல மிச்சம் பிடிச்ச பணத்தை ஊருக்காக தரேன். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க கஞ்ச பிசாரித்தனமா சேர்த்து வச்ச பணத்தை அந்த உண்டியல்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத எல்லாத்தையுமே சிவா பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். கடைசியில வீரைய தாத்தாவும் போனாரு. ஐயா, இது என்னோட பங்கு, 2000 ரூபாய். ஊர் தலைவர் பணத்தை எண்ணி பார்த்து சந்தோஷமா, கிராமத்து ஜனங்களே, நாம நம்ம இலக்கை அடைஞ்சிட்டோம். இந்த வருஷம் நம்ம ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு போய் படிக்க ஆசைப்படுற 10 பசங்களோட செலவுக்கான பணம் இது. அவங்க அங்க போய் தங்குறதுக்கான பணம், அங்க அவங்களுக்கு செலவாகக்கூடிய பணம், பள்ளிக்கூடத்துக்கான பணம். நாம இது எல்லாத்தையுமே இப்ப ஒன்னா சேர்த்து இருக்கோம். சிவாவுக்கு அப்பதான் புரிஞ்சது அந்த கிராமத்து ஜனங்களோட பிசினாரித்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நல்ல எண்ணம். எல்லாருமே அவங்கவுங்க செலவை குறைச்சிக்கிட்டு வயித்த காய போட்டுக்கிட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறது அந்த ஊர் பசங்க நல்லபடியா படிக்கிறதுக்காகன்னு. தாத்தா, என்னை மன்னிச்சிடு தாத்தா. நான் இவங்க எல்லாரையுமே பிசுனாரிங்கன்னு கிண்டல் பண்ணேன். ஆனா இவங்க எல்லாருமே பசங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய செலவுங்க எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு மிச்சம் பிடிச்ச பணத்துல பசங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். குழந்தைங்க நல்லபடியா படிக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொறுப்பான இந்த கிராமத்து ஜனங்க ரொம்பவே நல்லவங்க. பரவாயில்லப்பா. முதல்ல பார்க்குறவங்க எல்லாருக்குமே நாங்க கஞ்ச பிசுனாரிங்கன்னு தான் தோணும். ஆனா அவங்க கஞ்ச பிசுனாரியா இருக்கிறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்க எல்லாருமே வயத்தை கூட காய போட்டு எதுக்காக செய்யறாங்கன்னு உண்மை புரியும். உண்மைதான் தாத்தா. இது வரைக்கும் பட்டணத்துல நான் நிறைய வீண் செலவுங்க பண்ணியிருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் சிக்கனமா இருந்து பணத்தை சேமிச்சு இந்த ஊருக்காக நிச்சயமா நான் கொடுப்பேன்.
அப்படின்னா என்னப்பா, நாளையில இருந்து நீ கூட எங்க எல்லார மாதிரியும் ஒரே நிற துணி போடுவியா? ஆமா தாத்தா, நீங்க எல்லாரும் போட்டிருக்கிற இந்த ஒரே நிற துணி உலகத்திலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத துணி. அன்னைக்கு சிவா அந்த ஊச்சனங்க மேல அவனுக்கு இருந்த கருத்தை மாத்திக்கிட்டான். ஒரு மனுஷன் அழுக்கு துணி போட்டா தப்பில்ல. ஒரு மனுஷன் அடிபட்டிருக்கிற காயத்துக்கு மஞ்சத்தூள் போட்டாலும் தப்பில்ல. அதே மாதிரி கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தாம ரொம்பவும் சாதாரணமா பணத்தை செலவு பண்ணாம நடத்தினாலும் பரவாயில்ல, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுன்னா. அப்படி சிவா மனசுக்குள்ள அந்த கிராமத்தை பத்தி தப்பா நினைச்சிருந்தாலும் கடைசியில் அந்த கிராமத்தோட ஜனங்களோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு மன நிறைவோட இது ஒரு நல்ல கிராமம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஊருக்கு கிளம்புனா. அது வீராபுரம் அப்படிங்கிற கிராமம். அங்க ஊர் எல்லையில ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூந்தோட்டம். அந்த வீட்டுக்கு பூந்தோட்டத்துக்கு சொந்தக்காரி ரங்கம்மா பாட்டி. ரங்கம்மாவுக்கு இப்போ 60 வயசு தாண்டி இருந்துச்சு. அவங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஒரே ஒரு புள்ளைய வளர்த்து ஆளாக்குனாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா விதியோட விளையாட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி புள்ளைக்கும் மருமகளுக்கும் ஒரே நேரத்துல உடம்பு முடியாம ஆகி இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து ரங்கம்மா தனிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. புள்ள சம்பாதிச்ச 2 ஏக்கர் பூமியும் அந்த வீட்டையும் தவிர அவங்களுக்கு வேற எந்த ஒரு சொத்தும் இல்ல. அந்த பூமியை குத்தகைக்கு விட்டு அது மூலமா வர வருமானத்துல தான் கூழோ கஞ்சியை குடிச்சு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட்டணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்களுடைய ஒரே ஒரு பொண்ணான லக்ஷ்மியும் மாப்பிள்ள சோமையாவும் என்னைக்காவது பண்டிகை விசேஷம் அப்படின்னா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ரங்கம்மா பாட்டிக்கு அந்த வீட்டோட சுவர்கள் தான் உறவுகள் மாதிரி. அவங்க எப்பவுமே அவங்க புருஷனோட போட்டோவை பார்த்துக்கிட்டு தான் அவங்க கஷ்ட நஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னையா என்னை தனியா தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? இந்த வயசான காலத்துல என்ன பத்தி யோசிச்சியா? பட்டணத்துல இருக்கிற பொண்ணு என்ன ஏதுன்னு கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறா. புள்ளையோட ஞாபகம் வரும்போது எல்லாமே என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இப்படி எப்பவுமே ரொம்ப கவலையோட இருப்பாங்க பாட்டி. அவங்களுக்கு பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டியை விட்டா அந்த ஊர்ல வேற யாருமே துணையும் கிடையாது. ஒரு நாள் காலையில ரங்கம்மா பாட்டி வாசல் பெருக்கிக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து அந்த ஊருக்கு வர ஒரு பஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்தாங்க ரங்கம்மா. யாரடா அதுல இருந்து இறங்குறாங்கன்னு பார்த்தா அது அவங்களுடைய பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் இறங்குனாங்க. திடீர்னு பொண்ணு மருமகனும் வந்தது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவங்க பொண்ணு கிட்ட, என்னம்மா லக்ஷ்மி, இப்பதான் இந்த வயசான அம்மாவோட ஞாபகம் உனக்கு வந்துச்சா? ஊர்ல எல்லாம் நல்லா தானே இருக்கு. என்ன திடீர்னு மாப்பிள்ளையும் நீயும் வந்திருக்கீங்க? லக்ஷ்மி அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே, என்னம்மா நீ வர, கனவுல வந்து உடம்புக்கு முடியலடி அப்படின்னு சொல்ற. அப்புறம் எப்படி உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியும் சொல்லு. அதனாலதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு உன்னை பார்த்துட்டு போலான்னு தாம்மா வந்தேன். ஆமா அத்தை, லக்ஷ்மி நீங்க கனவுல வந்ததுல இருந்து எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. அதான் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் பேச்சிலையும் ஏதோ சந்தேகம் வந்துச்சே ரங்கம்மா பாட்டிக்கு. ஆனாலும் வந்திருக்குது பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆச்சே, அதனால வாங்க வந்து உக்காருங்க, கஞ்சி காய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. அவங்களுக்காக கஞ்சியும் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல தான் பக்கத்து வீட்டு பாட்டியான லக்ஷ்மி பாட்டி அங்க வந்தாங்க. அவங்க லக்ஷ்மியை பார்த்து நல்லா விசாரிச்சாங்க. என்னடி என் பேரை கொண்டவள, எப்ப வந்த? காலையிலயே வந்துட்ட போலியே. ஆமாம்மா, காலையிலயே வந்துட்டோம், அம்மாவை பார்த்துட்டு போலான்னு. லக்ஷ்மி அம்மா போனதுக்கு அப்புறமா பாட்டி அவங்க பொண்ணை கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க. உண்மையை சொல்லுமா, இந்த அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தியா இல்ல வேற ஏதாவது வேலை விஷயமா வந்தியா? என்னம்மா இப்படி சொல்ற? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். உன்னை பார்க்க வர எங்களுக்கு காரணமா தேவைப்படுது. ஆனா அவங்க பேச்சுல எந்த நம்பிக்கையும் வரல. வந்ததுல இருந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பீரோமையும் பின்னாடி இருக்கிற பூமியையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சோமையா வந்த விஷயம் என்னங்கிறத பேசினான். அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பட்டணத்துல ஜவுளி வியாபாரம் ஆரம்பிச்சேன். வியாபாரம் ஒன்றும் வேலைக்காகல. கடங்காரங்க வீட்டை சுத்தி நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு. ஆமாம்மா, கண்ணை மூடினா திறந்தா இதே பிரச்சனை தான்.
நாங்க சரியா தூங்கி சரியா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம். நீதாம்மா ஏதாவது உதவி செய்யணும். பாட்டிக்கு அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா அத அவங்க வெளியில காட்டிக்கல. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. நானே வயசானவ, கூழுக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்படுறேன். நான் உங்களுக்கு எப்படிம்மா உதவி செய்யறது? அப்படி சொல்லாதீங்க அத்தை. நீங்க இங்க தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க. இந்த வீட்டையும் வயலையும் வித்துட்டு பேசாம எங்க கூட வந்துடுங்க. அந்த காசை வச்சு நான் கடனை அடைச்சிக்கிறேன். உங்களை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். ஆமாமா, இங்க உனக்குன்னு யார் இருக்காங்க? இதுவே நீ பட்டணத்துக்கு வந்தா கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கலாம். உன்னை பாத்துக்கிற அந்த புண்ணியத்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதா? அதை கேட்ட பாட்டி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, இவங்க பார்வை என் சொத்து மேலதான் இருக்கு போலியே அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க சொல்றதோ சரியாதான் இருக்கு. எனக்கும் இங்க தனியா இருக்க கவலையாதான் இருக்கு. சரி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம். ஆனா ஒரு விஷயம், என்கிட்ட கொஞ்சம் பணமும் கொஞ்சம் நகையும் உங்க அப்பா கொடுத்தது இருக்கு. அத ஒரு இரும்பு பொட்டியில போட்டு வச்சிருக்கேன். அத நம்ம ஊர் பூசாரிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அவரு பத்திரமா வச்சிருப்பாரு. அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறமா நாம அந்த பணத்தையும் நகையையும் வந்து வாங்கிட்டு போயிடலாம். இப்போ எடுத்துக்கிட்டு போனோம்னா வழியில திருடருங்க பயம் இருக்கும். அதுக்கு அது அவர்கிட்ட பத்திரமா இருக்கும்ல. நாமளும் தைரியமா பட்டணத்துக்கு போலாம். அத கேட்ட உடனேயே, ஓஹோ, கிழவிக்கிட்ட இன்னும் பணம் இருக்கா? அப்புறம் என்ன வாங்கிட வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க அத்தை. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படியே பண்ணிடலாம். அடுத்த நாள் காலையில ரங்கம்மா ஒரு பழைய இரும்பு பெட்டிய வெளியில எடுத்தாங்க. அதுல கொஞ்சம் பழைய பொருட்களையும் அப்படியே கல்லு மண்ணு எல்லாத்தையும் போட்டு பூட்டிட்டாங்க. லக்ஷ்மி சோமையோட பார்வை அது மேலதான் இருந்துச்சு. ரங்கம்மா அந்த பெட்டிய வண்டியில வச்சுக்கிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் பார்க்கும்படி வழியில போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வழியில ஊர் தலைவர் சங்கரையாவை பார்த்தாங்க. என்ன ரங்கம்மா, இவ்வளோ காலையில எங்க போய்கிட்டு இருக்க? இந்த பெட்டியில என்ன இருக்கு? பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போறியா என்ன? ஆமா சங்கரையா, என் வாழ்க்கையே மாற போகுது. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் என்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாங்களாமா. அவங்க கூட போக போறேன். இந்த பெட்டியில என் புள்ள சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இருக்கு. இத கோவில் பூசாரி கிட்ட ஒப்படைக்கலான்னு தான் போய்கிட்டு இருக்கேன். சங்கரையா ஆச்சரியமா, ஓஹோ, அப்படியா? நல்ல விஷயம்தான். பட்டணத்திலேயாவது சந்தோஷமா வாழு. இப்படி சொத்த கோவிலுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம்தானே. அப்படி வழியில யாரெல்லாம் கண்ணில் பட்டாங்களோ எல்லார்கிட்டயும் மாப்பிள்ளை பத்தியும் பொண்ணை பத்தியும் பெருமையா பேசிக்கிட்டு சொத்தை பத்தியும் பேசிக்கிட்டு கோவிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. கோவில் பூசாரி கிட்ட போய், பூசாரி ஐயா, இந்த பெட்டியில என் புள்ள சம்பாதிச்ச சொத்தை நான் பத்திரமா வச்சிருக்கேன். நான் பட்டணத்துக்கு போக போறேன். என் பொண்ணும் மருமகனும் கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா இதை வந்து வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க. பூசாரியும் சரி அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிய கோவில ஒரு மூலையில வச்சாரு. இந்த விஷயம் ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ரங்கம்மா பாட்டி கிட்ட பெட்டி நிறைய தங்கமும் பணமும் இருக்கு அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அத நம்பவும் ஆரம்பிச்சாங்க. ரங்கம்மா பாட்டி பட்டணத்துக்கு போக தயாரானாங்க. ஆனா லக்ஷ்மிக்கும் சோமையாவுக்கும் அந்த பெட்டி மேலதான் ஒரு கண்ணு இருந்துச்சு. லக்ஷ்மி அன்னைக்கு ராத்திரி புருஷன்கிட்ட, என்னங்க இது, இவங்க 6 மாசத்துக்கு அப்புறம்னு சொல்றாங்க. நாம அந்த பெட்டிக்காக 6 மாசம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கு பதிலா இப்பவே கிடைச்சதுன்னா நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும்ல. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம போய் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வரலாம். நினைச்ச மாதிரியே அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மியும் சோமையாவும் கோயிலுக்குள்ள போய் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிற லிங்கையா அப்படிங்கிற தாத்தா அந்த சத்தத்தை கேட்டு கண்முழிச்சு பார்த்தாரு. ரங்கம்மா பாட்டியோட பொண்ணும் மாப்பிளையும் அந்த பெட்டியை திருடிக்கிட்டு காட்டு பக்கமா போய்கிட்டு இருக்கிறத அவரு கவனிச்சாரு. ஆனா பயத்துல அவரு எதுவுமே அவங்க கிட்ட கேட்டுக்கல. அவங்க ஊரை தாண்டி காட்டுக்கு போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்க. திறந்து பார்த்தா அதுல கல்லு மண்ணு பழைய துணியை தவிர வேற எதுவுமே இல்ல. அவங்க தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க நினைச்சது நடக்கல. அடுத்த நாள் காலையில பூசாரி ஊர் முழுக்க கோவில திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. காலையில பஞ்சாயத்து கூடுச்சு. எதுவுமே தெரியாத மாதிரி ரங்கம்மா பாட்டியும் கூட பஞ்சாயத்துக்கு வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பெட்டி தொலைஞ்சு போன விஷயத்த கேள்விப்பட்டு அவங்க அழவே ஆரம்பிச்சிட்டாங்க.
ஐயையோ, என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து பத்திரமா வச்சுக்கலான்னு பார்த்தனே, இப்படி எவனோ திருடிக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம லக்ஷ்மியும் சோமையாவும் கூட அங்க வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராத்திரி எழுந்துச்ச அந்த பிச்சைக்காரன் பஞ்சாயத்துக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும், ஐயா ஒரு நிமிஷங்க, திருடினது யாருன்னு எனக்கு தெரியும். நேத்து கோவில் வாசல்ல தான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். ரங்கம்மாவோட பொண்ணும் மாப்பிளையும் வந்து தான் பேட்டியை தூக்கிக்கிட்டு காட்டு பக்கமா போறத பார்த்தேன். லிங்கையா சொன்னது கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சோமையாவையும் லக்ஷ்மியையும் மிரட்டி கேட்டின உடனே அவங்க உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ரங்கம்மா சபையில முன்னாடி வந்து ஊஜனங்க எல்லாரும் முன்னாடியும், இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க ஐயா. அந்த பெட்டியில என் புள்ள சம்பாதிச்ச சொத்து இருக்கல. ஆனா என் பொண்ணுக்கு என் புள்ள சம்பாதிச்ச சொத்து மேல ஒரு கண்ணு. அதான் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு என்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போக பார்த்தா. அவளுக்கு உண்மையிலேயே பாசம் இருந்திருந்தா 6 மாசம் அவ காத்திருந்திருப்பா. பாசம் இல்லைங்கிறதுனாலதான் அந்த பெட்டியை திருட பார்த்தா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த பெட்டியில நான் வெறும் கல்லும் மண்ணுமா தான் போட்டு வச்சிருந்தேன். ரங்கம்மா சொன்னதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மி சோமையா 2 பேரும் தலைகுனிஞ்சு நின்னாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப ரங்கம்மா கண்ணுல கண்ணீரோட லக்ஷ்மிய பார்த்து, ஏமா லக்ஷ்மி, இந்த சொத்து தான் உனக்கு பெருசா தெரிஞ்சதில்ல. பெத்தவ பாசம் உனக்கு தெரியல இல்ல. நீ கேட்காம இருந்தாலே இந்த சொத்தை உனக்கு தான் நான் கொடுத்துருப்பேன். இப்பவும் ஒண்ணு இல்ல, இந்த சொத்தை நீயே வச்சுக்கோ. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருப்பேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு 2 வேளை கஞ்சியாவது ஊத்து. அதை கேட்டதோ லக்ஷ்மியும் சோமையாவும் தலைகுனிஞ்சு நின்னு பாட்டியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்மள கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்குனது நம்மளுடைய பெத்தவங்க தான். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு உடம்பு முடியாத நேரத்துல அவங்கள பாரமா நினைக்காம, அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கு ஆசைப்படாம அவங்கள நாம நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டா புண்ணியம் கிடைக்கும்.